பற்றி நிறைய பேருக்கு டவுட்டு. நான் எந்த மாதிரியான மிஷின் வாங்கணும், நான் டெய்லரிங் கற்றுருக்கேன், ஆனால் தைக்க தெரியும், ஆனால் மிஷின் வாங்குறது எந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கிறது தெரியல அப்படின்னா, ஸோ நான் இப்போ எந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். டெய்லரிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் பெடலிங் மிஷின்லேயே 2 டைப் ஆஃப் இருக்குது. நார்மல் சின்ன மிஷின், அதுலேயே பெரிய மிஷின் இருக்குது, டேபிள் டாப் மிஷின் இருக்குது, பவர் மிஷின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட யூஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மட்டும்தான் நான் தைச்சிக்க போகிறேன், டிசைன்ஸ்லாம் அதிகமாக எதுவும் வைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் குட்டி மிஷினையே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நார்மலாக ஒரு சுடிதார் டாப்பு, ப்ளவுஸு இது எல்லாமே நம்ம தைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பைப்பிங் ஒர்க்கு, கொஞ்சம் டிசைன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவீங்கன்னா பெடலிங் மிஷின்லேயே பெருசு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த 2 மிஷினுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் டிசைன்ஸும் பண்ணுவேன், பட்டன்ஸ்லாம் வைப்பேன் அப்படின்னா டேபிள் டாப் மிஷின் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சேஞ்சஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வைக்கலாம், ஜிப் வைக்கலாம், பட்டன்ஸ் வைக்கலாம், பட்டன் ஹோல்ட் பண்ணலாம், நார்மலாக தைக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? இத்தனையும் அதில் பண்ணலாம். இது இல்லாமல் சின்ன சின்ன பூக்கள் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் அதில் பண்ணலாம். ஓகேங்களா? இது டேபிள் டாப்பில் இருக்குது. இல்லை நான் ஃப்யூச்சரில் நான் ஒரு கடை வைக்க போகிறேன், இல்லை எனக்கு டெய்லியும் நிறைய தைக்கிறதுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் பவர் மிஷினுக்கே போய்க்குங்க. பவர் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், மோட்டருங்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். பவர் மிஷின்லேயே இப்போது ஸ்பீடு கண்ட்ரோல்லாம் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இதை எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.